Hi friends, welcome to my YouTube channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பிராத்மிக் கிராமர் லெசன் நம்பர் 7 பொசசிவ் கேஸ் எண்டிங். இந்தில பார்த்தீங்கன்னா சம்பந்த் காரக். நோட்ல நம்ம எக்ஸாம்பிளோட பார்க்கலாங்களாம். பொசசிவ் கேஸ் எண்டிங் மீனிங் பார்த்தீங்கன்னா ஒருத்தருடைய ஓனர்ஷிப் இல்லை பிலாயிங்ஸ் பற்றி பேசுறதுனா பொசசிவ் கேஸ் எண்டிங்வாங்க. இந்தியில் 3 டைப்ஸ் ஆஃப் பொசசிவ் கேஸ் எண்டிங் இருக்குது. கா, கி, கே. கா பார்த்தீங்கன்னா மேஸ்குலின் சிங்குலர் அப்போ நம்ம கா யூஸ் பண்ணுவோம். கீ பார்த்தீங்கன்னா ஃபெமினின் சிங்குலர்லையும் ப்ளூரல்லையும் நம்ம கீ யூஸ் பண்ணுவோம். கே பாருங்கள் மேஸ்குலின் ப்ளூரல் ரெஸ்பெக்டாக இருக்கிறதுல கே யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பாருங்கள் ஒரு கேஸ் எண்டிங் ஃபாலோ பை அனதர் கேஸ் எண்டிங் அப்போ நம்ம கே யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். கா, கி, கே மீனிங் பார்த்தீங்கன்னா உடைய, இன். இப்போது இதோட எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாங்களா? ஸோ எங்கே யூஸ் பண்ணலான்ட்டு ராம்கா, லட்கா. லட்கா பாருங்கள் மேஸ்குலர் சிங்குலர், அதனால தான் நம்ம கா யூஸ் பண்ணுறோம். சீதாக்கா, பாயி. பாயி பார்த்தீங்கன்னா மேஸ்குலர் சிங்குலர், அதனால தான் இந்த இடத்துல கா நம்ம யூஸ் பண்ணுறோம். கீ எங்கே யூஸ் பண்ணுறதுன்னு பாருங்கள். ராம்கி, லட்கி. லட்கி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபெமினேட், அதனால் நம்ம இங்கே கீ யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் ராம்கி, லட்கியா. இந்த இடத்துல பாருங்கள் சிறுமிகள் இருக்குது. அப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம கீ யூஸ் பண்ணுறோம். ஃபெமினைனில் சிங்குலராக இருந்தாலும் ப்ளூரலாக இருந்தாலும் நம்ம கீ தான் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் இப்ராஹிம் கி, காய். இந்த இடத்துல காய் பார்த்தீங்கன்னா ஃபெமினைன், அதனால தான் நம்ம இந்த இடத்துல கீ யூஸ் பண்ணுறோம். இப்போ கே எங்கே யூஸ் பண்ணணுன்னு பார்க்கலாங்களா? ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள் ராம் கே கர் மே. இந்த இடத்துல கர் பார்த்தீங்கன்னா மேஸ்குலர் சிங்குலர், நம்ம இந்த இடத்துல கா தான் வரணும். பட் கர் பக்கத்தில் பாருங்கள் மே இருக்குது. மே பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் எண்டிங். அப்போது ஒரு கேஸ் எண்டிங் ஃபாலோ பை அனதர் கேஸ் எண்டிங்காக இருந்தால் இந்த இடத்துல கா கேவாக மாறும் நம்மளுக்கு. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் சீதா கே பச்சோங்கா. அப்போ இந்த இடத்துல பாருங்கள் பச்சோன் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் ப்ளூரல். ஸோ அதனால் நம்ம கே யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம புக்கோட எக்ஸசைஸ் நம்ம பார்க்கலாங்களாம். இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் லெட்டர் பாருங்கள் ஃபில் இன் த பிளாங்க்ஸ். ஃபர்ஸ்ட் கொஷின் மை கோபால் டேஷ் பாயிஹூன். நான் கோபாலுடைய அண்ணன்றாங்க. பாயி பார்த்தீங்கன்னா மேஸ்குலர் சிங்குலர், அப்போ நம்ம கா யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் ரஸியா அப்துல் டேஷ் பஹனி. ரஸியா அப்துலுடைய தங்கைன்றாங்க. அப்போ இங்கே பஹன் பாருங்கள் நம்மளுக்கு ஃபெமினின். அப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம கீன்ற கேஸ் எண்டிங் யூஸ் பண்ணுவோம் நம்ம. தேர்ட் கொஷின் பாருங்கள் ஷரீஃப் டேஷ் தோ பாயி மைசூர் மே ரஹ்தே ஹைன். அப்போ ஷரீஃபுடைய 2 அண்ணன் பார்த்தீங்கன்னா மைசூரில் வசிக்கிறாங்கன்றாங்க. தோ பாயி இருக்குது. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேஸ்குலர் ப்ளூரல், அப்போது கே என்ற கேஸ் எண்டிங் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபோர்த் கொஷின் பாருங்கள் லவ் அவுர் குஷ் சீதா டேஷ் பேட்டே ஹேன். லவன் மற்றும் குஷ் பார்த்தீங்கன்னா சீதாவுடைய மகன்கள்ன்றாங்க. பேட்டே பார்த்தீங்கன்னா ப்ளூரல், அப்போ இந்த இடத்துல நம்ம கே என்ற கேஸ் எண்டிங் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் ஆப் டேஷ் லட்கி கா நாம் கியா ஹே. உங்களுடைய சிறுமியின் பேர் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ ஆப் லட்கி இங்கே பார்த்தீங்கன்னா ஃபெமினின், அப்போ இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுற கேஸ் எண்டிங் கீ. இந்த இடத்துல பாருங்கள் நாம் மேஸ்குலர் சிங்குலர், அப்போ நம்ம யூஸ் பண்ணுற கேஸ் எண்டிங் கா. சிக்ஸ்த் கொஷின் பாருங்கள் உஸ் காய் டேஷ் தூத் பௌத் மீட்டா ஹே. அந்த மாட்டினுடைய பால் பார்த்தீங்கன்னா ரொம்ப இனிப்பாக இருக்குதுன்றாங்க. இந்த இடத்துல தூத் பார்த்தீங்கன்னா மேஸ்குலர் சிங்குலர், அப்போ நம்ம யூஸ் பண்ணுற கேஸ் எண்டிங் பார்த்தீங்கன்னா கா என்ற கேஸ் எண்டிங் நம்ம யூஸ் பண்ணுவோம். செவன்த் கொஷின் பாருங்கள் உமா டேஷ் பாப் கஹா ரஹ்தேன். உமாவுடைய அப்பா எங்கே வசிக்கிறாங்கன்றாங்க. இந்த இடத்துல பாப் ரெஸ்பெக்டாக இருக்கிற இடத்துல நம்ம கே என்ற கேஸ் எண்டிங் நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் உத்தர் பாரத் டேஷ் ஸ்ரீயாங் பர்தே மே ரஹ்தி ஹேன். அப்போ நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பெண்கள் பார்த்தீங்கன்னா பர்தா அணிக்கிறாங்கன்றாங்க. இந்த இடத்துல பாருங்கள் ஸ்ரீயாங் இந்த ஃபெமினைன், அப்போது நம்ம இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கீ என்ற கேஸ் எண்டிங் நம்ம யூஸ் பண்ணுவோம். நைன்த் ஒன் பாருங்கள் மோகன் டேஷ் கோடே கா தாம் 200 ரூபாயே ஹேன்றாங்க. அப்போது மோகனுடைய குதிரைகள் விலை பார்த்தீங்கன்னா 200 ரூபான்றாங்க. இந்த இடத்துல கோடேன்னு இருக்குது.
இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கோடே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூரல். ஸோ நம்ம கே என்ற கேஸ் எண்டிங் நம்ம யூஸ் பண்ணுவோம். 10th கொஷின் பாருங்கள். நூர்ஜஹான் டேஷ் பத்தி கா நாம் ஜஹாங்கீர் ஹே. இந்த இடத்துல பாருங்கள் ரெக்ஸ்பர்ட்டாக இருக்கிற இடத்துல நம்ம வந்து கே யூஸ் பண்ணுவோம். அப்போது நூர்ஜஹானுடைய ஹஸ்பண்ட் நேம் தான் ஜஹாங்கீர்ன்றாங்க. இப்போது செகண்ட் ரோம் லெட்டர் பார்க்கலாங்களா? செகண்ட் ரோம் லெட்டர் பாருங்கள். கம்ப்ளீட் த ஃபாலோயிங் சென்டென்ஸ். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். நாராயண் கி பஹீன். அப்போ நாராயணுடைய தங்கை. இங்கே எப்படி இந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட் பண்ணலான்னு பார்க்கலாங்களா? நாராயண் கி பஹீன் கா நாம் கீதா ஹே. அப்போது நாராயணுடைய சிஸ்டர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா கீதான்றாங்க. செகண்ட் கொஷின் பாருங்கள். பிதாஜி கா தஃப்தர். அப்பாவுடைய ஆஃபீஸ். அப்போ பிதாஜி கா தஃப்தர் சென்னை மே ஹே. அப்பாவுடைய ஆஃபீஸ் சென்னையில் இருக்குதுன்றாங்க. தேர்ட் கொஷின் பாருங்கள். பாரத் கா இதிஹாஸ். அப்போது இந்தியா வரலாற்றிலே வந்து பார்த்திங்கன்னா பௌத் புராணா ஹே, மிகவும் பழமையானது. ஃபோர்த் கொஷின் பாருங்கள். ஷாரதா கே பத்தி. அப்போ ஷாரதாவுடைய ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா தஃப்தர் மே காம் கர்த்தே ஹேன், ஆஃபீஸில் வேலை செய்கிறாங்கன்றாங்க. ஃபிஃப்த் கொஷின் பாருங்கள். ஆப்கி காய், உங்களுடைய மாடு. இப்போ இந்த சென்டென்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணப்போ எப்படி கம்ப்ளீட் பண்ணலான்னு பார்க்கலாங்களா? ஆப்கி காய் கா தாம் கித்னா ஏ, உங்களுடைய மாட்டின் விலை எவ்வளவுன்றாங்க. சிக்ஸ்த் ஒன் பாருங்கள். அஷ்ரஃப் கா குத்தா டேஷ். அப்போ அஷ்ரஃப் உடைய நாய் வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டி காத்தா ஹே, ரோட்டி வந்து சாப்பிட்றதுன்றாங்க. நெக்ஸ்ட் ஷரிதா கி மா. அப்போது ஷரிதாவுடைய அம்மா வந்து பார்த்தீங்கன்னா கானா பனாத்தி ஹேன், உணவு வந்து மேக் பண்ணுறாங்கன்றாங்க. எய்த் கொஷின் பாருங்கள். சர்லா கே பாப். சர்லாவுடைய அப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் மே காம் கர்த்தே ஹேன், ஸ்கூலில் வந்து வேலை செய்கிறாங்க. நைன்த் கொஷின் பாருங்கள். துமாரே தோஸ்து கா, உங்களுடைய நண்பன் கர் கஹா ஹே, உங்களுடைய நண்பன் வீடு எங்கே இருக்குதுன்றாங்க. 10th கொஷின் பாருங்கள். அமரே தேஷ்கே, நம்மளுடைய நாடு வந்து பார்த்தீங்கன்னா உத்தர் மே இமாலயா ஹே, நார்த்தில் இமாலயாவில் இருக்குதுன்றாங்க. தேர்ட் ரோம் லெட்டர் பாருங்கள். கரெக்ட் ராங் யூஸ் பொசசிவ் கேஸ் எண்டிங். இப்போது கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் எண்டிங் ராங்காக இருங்கப்பா, நம்ம கரெக்டான கேஸ் எண்டிங் வந்து யூஸ் பண்ண சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். நாராயண் கே பஹீன் கி நாம் சுஷீலா ஹே. அப்போது நாராயணுடைய தங்கையின் பெயர் வந்து சுஷீலான்றாங்க. ஆன்சர் பாருங்கள். நாராயண். பஹீன் வந்து இங்கே வந்து ஃபெமினின், அப்போ கி பஹீன் தான் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் பாருங்கள். நாம் வந்து மேஸ்குலர் சிங்குலர், அப்போ கா நாம். नारायण की बहन का नाम सुशीला है. सेकेंड क्वेश्चन பாருங்க. पिताजी का दफ्तर में 4 नौकर हैं. அப்பாவுடைய ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா 4 வந்து வேலை செய்கிறவங்க இருக்கிறன்றாங்க. அப்போ ஆன்சர் பாருங்க. பிதாஜி, இங்கே தஃப்தர் மே இருக்குது. அப்போது ஒரு கேஸ் எண்டிங் ஃபாலோ பை அனதர் கேஸ் எண்டிங் வரும்போது நம்ம இந்த இடத்துல கா வந்து கேவா மாறும். அப்போ பிதாஜி கே தஃப்தர் மே 4 नौकर हैं. थर्ड क्वेश्चन பாருங்க. भारत का इतिहास से हम कई बातें सीखते हैं. இந்தியா வரலாற்றில் வந்து பார்த்தீங்கன்னா நாம் வந்து நிறைய விஷயம் வந்து கற்றுக்கணுங்கிறோன்றாங்க. அப்போ ஆன்சர் பாருங்கள். பாரத் இதியாசே, இங்கே வந்து பாருங்கள் ஒரு கேஸ் எண்டிங் இருக்குது. அப்போது நம்மளுக்கு வந்து இந்த கா வந்து கேவா மாறும். பாரத் கே இதியாசே हम कई बातें सीखते हैं. फोर्थ क्वेश्चन பாருங்கள். சீதா கி பதி கா நாம் ராம் தா. சீதாவுடைய ஹஸ்பண்டுடைய பேர் தான் ராமன்றாங்க. ஆன்சர் பாருங்கள். சீதா. இந்த இடத்துல பற்றி பக்கத்தில் பாருங்கள் ஒரு கேஸ் எண்டிங் இருக்குது. அப்போ இந்த இடத்துல கீ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேவா மாறும். அப்போ சீதா கே பதி கா நாம் ராம் தான். ஃபிஃப்த் கொஷின் பாருங்கள். ஆப்கி மாமா கா காவ் கஹா ஹே. உங்களுடைய மாமாவின் கிராமம் எங்கே இருக்குதுன்னு கேட்குறாங்க. அப்போ ஆன்சர் பாருங்கள். மாமா கா, கா வந்து ஒரு கேஸ் எண்டிங். அப்போ இந்த இடத்துல பாருங்கள் அந்த கீ வந்து கேவா மாறும். ஆப்கே மாமா கா காவ் கஹா ஹே. சிக்ஸ்த் ஒன் பாருங்கள். அஷ்ரஃப் கே லட்கியா அலிகட் மே பட்டி ஹேன். அப்போ அஷ்ரஃப் உடைய பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா அலிகட்டில் படிக்கிறாங்கன்றாங்க. ஆன்சர் பாருங்கள். அஷ்ரஃப். இங்கே லட்கியான்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபெமினின். அப்போ கேக் பதிலாக கீ வரும். அஷ்ரஃப் கி லட்கியா அலிகட் மே பட்டி ஹேன். செவன்த் கொஷின் பாருங்கள். ஜோசப் கா காய் கித்னா தூத் தேக்தி ஹே. அப்போ ஜோசப் உடைய மாடு வந்து எவ்வளோ பால் தரும்னு கேட்குறாங்க. ஆன்சர் பாருங்கள். ஜோசப். இங்கே காய் வந்து நம்மளுக்கு ஃபெமினின். அப்போ காக் பதிலாக நம்மளுக்கு கீ வரும்.
जोसेफ की गाय कितना दूध देती है. 8th क्वेश्चन பாருங்க. ராம்நாத் ஷரிதா கி படா தோஸ்த் ஏ. அப்போ ராம்நாத் வந்து பார்த்தீங்கன்னா ஷரிதாவுடைய நெருங்கிய நண்பன்றாங்க. இப்போ ஆன்சர் பாருங்கள். ராம்நாத் ஷரிதா. இங்கே படா வந்து பார்த்தீங்கன்னா மேஸ்குலர் சிங்குலர், அதனால் நம்ம கீக்கு பதிலாக கா யூஸ் பண்ணுவோம். ராம்நாத் ஷரிதா கா படா தோஸ்த் ஏ. 9th क्वेश्चन பாருங்கள். கீதா கி பாப் கஹா ரஹதே ஹேன். கீதாவுடைய அப்பா வந்து எங்கே வசிக்கிறாங்கன்றாங்க. ஆன்சர் பாருங்கள். கீதா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாப் ரெக்ஸ்பர்ட்டாக இருக்கிற இடத்துல நம்ம வந்து கே யூஸ் பண்ணுவோம். அப்போது கீதா கே பாப் கஹா ரஹதே ஹேன். 10th क्वेश्चन பாருங்கள். கோபி கே மா சே 2 ரூபாய் லாவோ. மீனிங் பாருங்கள். கோபினுடைய அம்மா கிட்டேருந்து 2 ரூபாய் வந்து கொண்டு வாங்கன்றாங்க. அப்போ ஆன்சர் பாருங்கள். கோபி இங்கே வந்து மா வந்து பார்த்தீங்கன்னா ஃபெமினைன், அப்போ கேக் பதிலாக நம்ம கீ யூஸ் பண்ணுவோம். கோபிக்கு மாசே 2 ரூபாய் லாவோ. இப்போ நம்ம லெசன் நம்பர் 7 வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோட சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கப்பா. நெக்ஸ்ட் எந்த டாபிக் வேணும்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.